அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம், ஃபோர்மேன் எக்ஸாம் ரெண்டும் ஒரே சிலபஸ் தானா? எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். ஆல்ரெடி நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதோட வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே ஐ பட்டன்லேயே இருக்குது. சரியா, மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிள், எப்போ எக்ஸாம் வரும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ வேகன்சிஸ் வரும்ன்ற சொல்லியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவும் போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தானா, எப்பட்றா அப்படின்ற ஒரு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் எப்படின்றத விளக்கத்தை சொல்லிடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து என்ன எக்ஸாம் மூலமா நடத்த போறாங்க, இங்க டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் மூலமா தான் நடத்துறாங்க அப்படின்றத ப்ரூஃபோட நம்ம பார்த்தோம். 467 வேகன்சி வரும்ன்றது ஆனுவல் பிளானோட கொடுத்துருந்தாங்க. அது போக என்னென்ன போஸ்ட்லாம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஆட் ஆக போகுது அப்படின்றதையும் கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு பார்க்குறப்பே சொல்லியிருந்தோம். அதுல 150+ வரைக்கும் மெக்கானிக்கலுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த 150+ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது 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 ரெண்டு மட்டும்தாங்க. இது இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு தான் வரப்போகுது. சரியா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஃபோர்மேன் எக்ஸாம். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100+ வேகன்சி இருக்கும். இது ஒரு 40+ 50 கிட்ட வரும் கண்டிப்பா. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் என்ன சிலபஸ், ஸோ அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்மேன் எக்ஸாமுக்கு நம்ம சிலபஸ் பேஸ்ட் பண்ணியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம், டெஸ்ட்டு கொண்டு போக போகிறோம், சிலபஸ் வைஸ். அப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஃபோர்மேன் இதுக்கு என்ன எலிஜிபிள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா, டிப்ளமோ இன்ஜினியரிங் எலிஜிபிள். ஸோ நான் இப்போ போன தடவை நடந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை காட்டுறேன், இங்கே பாருங்க. ஸோ ஃபோர்மேன் எக்ஸாம், ஃபோர்மேன் அந்த டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் எப்போ பிப்ரவரி மாதம், போன வருஷம் பிப்ரவரி மாதம் விட்டாங்க. அப்போ இந்த மார்ச் மாதம் எக்ஸாம். ஸோ அப்போ எக்ஸாம் எப்போ வரலாம், உங்களுக்கு இதே மாதிரி பிப்ரவரி மாதம் விடலாம், மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் முடிச்சிடலாம். உங்களுக்கு எக்ஸாம் மே மாதமோ ஜூலை மாதம் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே நடத்துனாங்க இருங்க, மே மாதம் நடத்துனாங்க. கரெக்டா, மே மாதம் எக்ஸாமை நடத்தியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் கண்ட்ரி பிளானிங், நம்ம ஃபோர்மேன் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் 25 வேகன்சிஸ், டோட்டலாக 1083 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 467 வேகன்சின்னு சொல்கிறாங்க. பட் கூடுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதில் மேக்ஸிமம் போன தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு தான் கொடுத்தாங்க, ஓவர் சே டிராஃப்டிங்கும் இந்த ஜேடிஓக்கு தான் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை மெக்கானிக்கலுக்கு தான் அதிகமாக வரும், அடிச்சு நான் சொல்கிறேன். சரியா, மெக்கானிக்கலுக்கும் ஆட்டோமொபைலுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 ஏஇ எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அதே மாதிரி கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸும் அதே தான் இருக்கும். பட் கொஸ்டின் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஏஇக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னா இதுக்கு வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். சப்ஜெக்ட் பேப்பர்னா இப்போ மெக்கானிக்கல்னா மெக் எழுதுவீங்க, ஆட்டோமொபைல்னா ஆட்டோமொபைல் எழுதுவீங்க. பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் அது பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் இருக்கும். இதான் வந்து என்னது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ அதுக்கு ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃபோர்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ், அதே தான் அங்கே ஆட்டோமொபைலுக்கும் இருந்துச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட், ஸோ என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபோர்மேனுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பிஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரிஃபர்டு. அப்போ அதே தான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே ஒன்றுன்னு ஆயிடுச்சா, அப்போ சிலபஸ் எப்படி இருக்கும், ரெண்டுக்கு ஒன்று தானே இருக்கும், அதைத்தான் சொல்ல வரும். முடிஞ்சு போச்சா. அப்போ இதோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, 200 கொஸ்டின் 300 மார்க்கு. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குவாலிஃபையிங் மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின், இது 100 கொஸ்டின். ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட் 25, அப்போ 75 + 25 அப்படின்றது தான் எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். மெக்கானிக்கலுக்கும் ஆட்டோமொபைலுக்கும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, அடுத்து ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங், அடுத்து டவுன் பிளானிங். இது இல்லை நமக்கு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிலபஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்விடிஎஸ்
ஸோ இதை வந்து அப்படியே சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். கீழே எல்லாத்தோட பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். போடாதது இனிமேல் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும், உங்களுக்கு எப்படி டெஸ்ட் வேணும், எப்படி கிளாஸ் வேணும் அப்படின்றத சொல்லுங்க. இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், யூனிட் 3 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அஞ்சாவது மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் பவர் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, கம்ப்யூட்டர் இன்டகிரேட் அண்ட் மேனுஃபேக்சரிங், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த 10 யூனிட் தான் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு உண்டான சிலபஸ். அவ்வளோதாங்க, ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இந்த அறிவு பாருங்க, பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், எதிர்ச்சொல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், இதுதான் வந்து தமிழுக்கு உண்டான சிலபஸ். ஜெனரல் ஸ்டடீஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், அதுக்கு உண்டான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு உண்டான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போயிட்டு இந்த 2023க்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணினாலே எல்லாமே வந்துடும். கிளியராங்க? ஸோ அப்போ ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எப்போ வரும், எப்படி வரும், என்ன வரும் எல்லாமே சொல்லியாச்சு. இனிமேலும் படிக்கலைன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இலக்கு இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை நோக்கி போகணும். சரியா? எப்படியுமே நீ நடந்து போ, ஓடிப்போ, எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும் போய்கிட்டே இருக்கும். நம்மளோட பாதை சரியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேகமா இல்லை மெதுவா போனாலுமே, உருண்டு போனாலுமே எப்படி நம்மளோட இலக்கை போய் அடைஞ்சிடலாம். வெற்றின்ற இலக்கை நம்ம அடைஞ்சிடலாம். அதனால நம்மளோட இலக்கை தேர்ந்தெடுத்துக்கங்க, அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஜிஎஸ்க்கு தனி டெஸ்ட் பேட்ச், மேக்ஸுக்கு தனி டெஸ்ட் பேட்ச், மெக்கானிக்கல் தனி டெஸ்ட் பேட்ச் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், யூடியூப்ல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மறக்காம என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ரெஃபர் பண்ணுங்க. சரியா? அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காம இதே மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.